வணக்கம் நண்பர்களே! உங்க எல்லாரையும் மறுபடியும் கேஜேஎஸ் டெய்லரிங் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் ஒரு முழு ப்ளவுஸ் ஆரம்பத்திலேருந்து, அதாவது அளவெடுப்பதுலேருந்து முழுமையா தைக்கிற வரைக்கும் ஒரு 13 பாகமா உங்களுக்கு நாங்க சொல்லிக் குடுத்துருக்கோம். நீங்க எங்கேயும் போகாம வீட்லேருந்தே எளிமையா தைக்கணும் என்பதுக்காகத்தான் நாங்க என்னோட 30 வருஷ அனுபவத்த இதுவரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோல சொல்லிக் கொடுத்துருக்கேன். அத நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. பழகி பாருங்க. அது ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க உங்க ப்ளவுஸ தைக்கலாம். உங்க வீட்ல இருக்கவங்களோட ப்ளவுஸையும் தைக்கலாம். நீங்க சுயதொழிலும் வச்சு நடத்தலாம். இந்த வீடியோல உங்களுக்காக சில டிப்ஸ் கொடுக்க போறோம். என்னன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தங்க கிட்ட ப்ளவுஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்ககிட்ட முதல்ல நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க போகிறீங்கன்னா, ஒரே ஒரு அளவு மட்டும் வச்சு ஃபார்முலா போட்டு எப்படி மற்ற அளவெல்லாம் கண்டுபிடிக்கலான்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த மாதிரி என்னென்ன அளவு நமக்கு தேவைன்னா, உயரம், மார்பு சுற்றளவு, கை நீளம், கை அகலம், இடுப்பு சுற்றளவு. நீங்கள் என்ன அளவு எடுக்க போகிறீங்கன்னா ஒரே ஒரு அளவு, அது மார்பு சுற்றளவு. இப்போது நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். உதாரணத்துக்கு மார்பு சுற்றளவு வர இடத்துல நான் 80 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுடைய மார்பு சுற்றளவை எடுத்து 1ன்ற வர இடத்துலலாம் போட்டு கணக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் ஃபார்முலா பார்க்கலாம். 1/3 + 5 சென்டிமீட்டர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம உயரம் கண்டுபிடிக்க போகிறோம். 1 வர இடத்துல மார்பு சுற்றளவு போட்டு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 31.5 சென்டிமீட்டர் வரும். ரெண்டாவது மார்பு சுற்றளவு, இது 80 சென்டிமீட்டர் நம்ம எடுத்தது தான். நீங்கள் உங்களோட மார்பு சுற்றளவு எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது ஃபார்முலா 1/4 - 5 சென்டிமீட்டர். இந்த ஃபார்முலா வச்சு கை நீளம் கண்டுபிடிக்க போகிறோம். என்னோட அளவை வச்சு நாங்கள் பார்க்கும்போது எனக்கு 15 சென்டிமீட்டர் வந்தது. நாலாவது ஃபார்முலா 1/6 + 1 சென்டிமீட்டர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கை அகலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நான் கணக்கு போட்டு பார்த்ததில் 14.4 சென்டிமீட்டர் வந்திருக்கு. இப்போது அஞ்சாவது பார்க்கலாம். இதுக்கு இடுப்பு சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். இதோட ஃபார்முலா மார்பு சுற்றளவு -10 சென்டிமீட்டர். என்னோட அளவு போட்டு பார்த்ததுல எனக்கு 70 சென்டிமீட்டர் கிடச்சிது. நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி நமக்கு இருக்கிற முக்கியமான அளவுகள் 5 தான். ஆனால் நம்ம ஒரு அளவு வச்சு மற்ற அளவுகளை கண்டுபிடிக்கிறதுனால கூடுதலாக 2 அளவுகள் தேவைப்படுது. ஒன்று முன் கழுத்து, ரெண்டாவது பின் கழுத்து. அதை இப்போ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போது முன் கழுத்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கான ஃபார்முலா 1/6 + 1 சென்டிமீட்டர். இப்போ 1 வர இடத்துல மார்பு சுற்றளவு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு 14.4 சென்டிமீட்டர் கிடச்சிது. அதாவது பின் கழுத்து, இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா இதோட ஃபார்முலா 1/4 - 5 சென்டிமீட்டர். இப்போது எனக்கு 15 சென்டிமீட்டர் கிடச்சிது. இப்போது நம்ம ஒரே அளவு மார்பு சுற்றளவு வச்சு எல்லா அளவுகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த அளவுகள் என்னென்ன கிடச்சிருக்குன்னா, உயரம் 31.5 கிடச்சிருக்கு. மார்பு சுற்றளவு 80 சென்டிமீட்டர் பார்த்தோம். கை நீளம் 15 சென்டிமீட்டர். கை அகலம் 14.4 சென்டிமீட்டர். இடுப்பு சுற்றளவு 70 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. முன் கழுத்து பார்த்தோன்னா 14.4 சென்டிமீட்டரும், பின் கழுத்து 15 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. இவ்வளோ நேரம் நாங்கள் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் மார்பு சுற்றளவு மட்டும் எடுத்துட்டு மற்ற அளவுகளை கணக்கு போட்டு பாருங்கள் சரியாக வருதா. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.